ஹே கைஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பாப்பாவும் நானும் எங்கே கிளம்பியிருக்கோம்னா ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு போகிறோம். ஸோ பாப்பா பிறந்து 8 மாதம் ஆச்சு. மேரேஜ் ஃபங்க்ஷன்லாம் அழைச்சிட்டு போனதில்லை. எப்பயும் விட்டுட்டு தான் போவேன். ஆனால் பொண்ணு வந்து பெருசாக போயிட்டா, விட்டுட்டுலாம் போக முடியல. 5 நிமிஷம் கூட விட்டுட்டு போக முடியல. அழுவ ஆரம்பிச்சிடும், தேடும். ஸோ அதனால் கையோடு அழைச்சிட்டே போகிறோம். கல்யாணம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கிற கொஞ்சம் பக்கம் புளியூரில் தான் கல்யாணம். ஸோ வேன் வந்துகிட்ருக்கு. வேனில் தான் ஏறி கிளம்பி இறங்கியாச்சு, இறங்க போகிறேன். ஸோ ஒரு வழியாக கல்யாணக்கார வீட்டுக்கு வந்து சேர்ந்தாச்சு, புளிவலத்துக்கு வந்து சேர்ந்தாச்சு. பாப்பாவும் எதுவும் டிஸ்டர்ப் பண்ணல இது வரைக்கும். உள்ளே என்ட்ரி கொடுத்தோன்னே ஜூஸ் கொடுத்தாங்க. ஸோ ஒரு குட்டி பையன் வந்து எல்லாேருக்கும் ஜூஸ் கொடுத்துட்டு இருந்தான். அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு அதையும் வாங்கியாச்சு. அவன் வேறு முறைக்கிற மாதிரியே பார்க்குறான் பயங்கரமாக. ஸோ வீட்டுக்குள்ளே வந்துட்டோம். நிக்காஹ் நடக்கிற இடம் வந்து வேறு. நாங்கள் வந்து இங்கே இறக்கி விட்டாங்க, இங்கே இறங்கிட்டோம். இங்கே வந்து கொஞ்சம் பேர் தான் இருந்தாங்க. ஸோ அதனால் பாப்பா வச்சுக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. அந்த இடமா இருந்தால் கொஞ்சம் ரஷ்ஷாக இருக்கும், வச்சுக்கிட்டு சிரமமாக இருக்கும். ஸோ அல்ஹம்துலில்லாஹ் நல்ல வேலை இங்கே இறங்குனதுனால கொஞ்சம் பாப்பாவுக்கும் சாப்பாடெலாம் ஊட்டி விட்டுட்டு உட்காந்துருந்தேன். மேடம் வந்து ஹெட்பேண்ட்லாம் கழட்டி விட்டு எறிஞ்சிட்டாங்க. அந்த ட்ரெஸ்ஸையும் சேஞ்ச் பண்ணி விட்டேன். ரொம்ப கசகசன்னு வந்துச்சு. அந்த க்ரௌடுக்குள்ளே மேடம் உட்கார வச்சாச்சு. இந்த ஜூஸ் பாட்டில் வச்சு விளையாடிட்டு இருந்தாங்க. நிக்காஹ் முடிஞ்சு ஆப்போசிட்டில் பள்ளிவாசல், அங்கே தான் சாப்பாடு, அங்கே தான் போயிட்டுருக்கோம். ஸோ என் பொண்ணு வந்து இந்த ஷீட்டை விடவே மாட்டேன்ட்டாங்க. இதை பிச்சு பிச்சு வாயில் வைக்க போனாங்க. அதை பார்த்துட்டே இருந்தேன். ஸோ ஆஸ் யூஸ்வல் பிரியாணி தான் சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. உடனே வேன் ஏறிட்டோம். அல்ஹம்துலில்லாஹ் இந்த விலாக் இதோட முடிஞ்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். டாட்டா.